நான் முன்னாடி சொல்லுவேன், ஒரு பாவத்தை செஞ்ச உடனே ஐயோ நான் இதை பண்ணிட்டேனே ஏசப்பா, நீ நான் செய்யக்கூடாதுப்பா, ஏன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு தோன்றுது இல்லையா, அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் அவன் பாவத்தை விட்டு விலகிறதுக்கான ஃபஸ்ட்டு வழியே. ஏன்னா நிறைய பேருக்கு அது பாவனே தெரியாமல் செஞ்சிட்டு இருக்கிற மத்தியில் இவனுக்கு இவன் செய்கிறது தப்புன்னு தெரியுது, பாவன்னு தெரியுது, கண்டிப்பாக இவன் ஒரு நாள் தெரிஞ்சிருவான். நிறைய பேருக்கு அது தப்புன்னே தெரியாமல் அதை செஞ்சிட்டு இருப்பாங்க துணிகரமாக. புரியுதுங்களா? கெட்ட வார்த்தை பேசுகிறது இன்றைக்கி பாருங்கள், வாலிப பசங்களை ஸ்கூல் படிக்கிற பையனெல்லாம் பாருங்கள், பஸ்ஸில் அசால்ட்டாக பேசுவாங்க, ரோட்டில் போக வரும்போது பாருங்கள் அசால்ட்டாக பேசுவாங்க. ஏன்னா அவனுக்கு தப்புன்னே தெரியாது, கெட்ட வார்த்தை பேசுகிறது தப்புன்னே தெரியாது அவனுக்கு. அது தப்புன்னு தெரியும், அவனுக்கு உணர்வு இல்லாமல் இருக்கும் இருதயம். ஆனால் யாராவது ஒருத்தர் உட்காந்து புரிய வச்சுட்டாங்கன்னா அவனுக்கு அப்போ புரியும். அதுக்கு பிறகு பாருங்கள் அது பேச வராது. அப்போ முதல்ல நம்ம பேசுகிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது தப்புன்னே அவனுக்கு தெரியாத வரைக்கும் எப்படி திருந்த முடியும்? தப்புன்னு தெரிஞ்சாதான், ஒருவேளை அவசரப்பட்டு பேசிட்டா கூட ஐயோ பேசிட்டோம் இனி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிசிஷனே எடுக்க வருவான். அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக மாறுவோம், போக போக போக. ஆனால் தப்புன்னே தெரியாதவன் எப்படி மாறுவோம்? அப்படி தான் சத்தியத்தை, நீங்கள் சத்தியம்னே தெரியலைன்னா எப்படி, என்னுடைய உணர்வுக்கு நான் தான் பொறுப்புங்கிற பாயிண்ட்டே தெரியலைன்னா கஷ்டம் பாருங்கள். தெரிஞ்சிட்டு இல்லையா, அந்த அவேர்னஸ் எத்தனை பேருக்கு வருதோ, நீங்கள் அதை எப்போல்லாம் அனலைஸ் பண்ணுறீங்களோ, ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் நடக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் இதை கண்டுபிடிக்கலாம். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷம் உங்கள் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு சிச்சுவேஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? ஆமாம். ஓகே.